அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது தொடர்பாக நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்படி ஒரு நாள் வரும், இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது. மாரிதாஸ் கைது செய்யப்படுறாரு. மாரிதாஸ் கைது சரியா தப்பா, மாரிதாஸ் பேசக்கூடிய கருத்தை சரியா தவறா அப்படின்னு நம்ம பேச போறோம் அப்படின்றத நினைக்கும் போதே லைஃபே எப்படி விசித்திரமானது, லைஃப்பை நம்ம என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் இந்த நிகழ்வை நான் பர்சனலா நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்க இருக்கக்கூடிய பல ஊடகங்கள், தனியாக மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லேருந்து பல பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்பட்டதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தவர் மாரிதாஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல யூடியூப் சேனல்ஸ்ல உருவானதற்கு அடிப்படையான காரணமாக இருந்தவர் அவர் தான். இவங்க எல்லாருமே மோசமானவர்கள், ஊடக உலகை கட்டுப்படுத்துறார்கள், நிறைய கட்டுக்கதைகளை சொல்லிதான் அப்படி பல நபர்கள், முன்னணி ஊடகவியலாளர்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லேருந்து வெளியே வந்திருந்தாங்க. அப்படிதான் ஆசிஃபனா வெளியே வந்தாரு, செந்தில்வேல், ஜீவசகாப்தான், இப்படி நிறைய பத்திரிகையாளர்கள் அந்த காலகட்டத்திலாம் கொரோனா டைம்ல தான் எல்லாரும் வெளியே அனுப்பப்பட்டாங்க பெரு நிறுவனங்களால. அப்படிதான் அரண்சையும் உருவாச்சு. நம்மளும் பேசணும் எந்த நபரால் அரண்சை உருவாக்கப்பட்டது, அவருடைய போலி செய்தி, அவருடைய வெறுப்பு பிரச்சாரத்தால இந்த மாதிரியான பல ஊடகங்கள் உருவானது. அதே ஊடகத்துல இன்னைக்கு நம்ம மாரிதாஸ் கைது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு பேசுற அளவுல வந்திருக்கோம் அப்படின்றது ரொம்பவே விசித்திரமா இருக்கு. அதுதான் முதல் கருத்து இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். மாரிதாஸ் டெரகேட்டரி கமெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாரு. முதல்வர் தொடர்பாகவும் அமைச்சர்கள் தொடர்பாகவும் அவர் நிறைய அவதூறான கருத்துக்களை பேசி வரார் அப்படின்ற அடிப்படையில் இன்னைக்கு சென்னை காவல்துறை அவரை மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல கைது செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே மாரிதாஸ் திமுக அரசாலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆனா இந்த கைதுக்கு அடிப்படையான ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்றது நம்மளுடைய புரிதலாக இருக்கு. குறிப்பாக இந்த கைது பின்னாடி ஒரு முக்கியமான அரசியலும் இருக்கு. அது என்ன அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். முதல்ல தாவேக அரசு, தமிழக வெற்றிக்கழக அரசு, ஜோசப் விஜய் அரசு உருவானதுல இருந்து மிக காத்திரமாக அந்த அரசை விமர்சிக்கக்கூடிய இடத்துல மாரிதாஸ் தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்காரு. பாஜக கட்சியாக தனியாக அவங்க செய்யாததை கூட அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மாரிதாஸ் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகன், அவரையும் நம்ம சொல்ல வேணாம். அந்த கட்சியினுடைய முதல் கூட்டம், முதல் மாநாடு விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சது தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் மிக கடுமையாக இப்ப மக்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சாட்டை என்ன சொல்ல போறாரு இந்த விஜயினுடைய கருத்து தொடர்பாக, தாவேக அரசினுடைய இந்த திட்டங்கள் தொடர்பாக அவங்களுடைய ஒரு ஸ்பீச் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே சாட்டை என்ன சொல்ல போறாரு அப்படின்றதுக்கே ஒரு ஃபேன் பேஸே உருவாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ஃபேன் பேஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் அல்லது மற்ற மாற்று கட்சியினை சேர்ந்தவர்கள் அவர்களே இவங்க வீடியோஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ற அளவுக்கு அவங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது ரொம்ப வலுவாக இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல விவாதத்திற்கு உள்ளாகிட்டு இருக்கு. எல்லாரும் விரும்பி கேட்கறாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் மாரிதாசும் அதே வேலையை தான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காரு. இந்த கவர்மெண்ட்டை தொடர்ச்சியான கேள்விகள் மூலமாக இந்த அரசு செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல அவருடைய கேள்விகளை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே இருக்காரு. ட்ரக் மாஃபியா குறித்து பேசியிருக்காரு, அதனாலதான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் அமைச்சர் கீர்த்தனா தொடர்பாக அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கிறார், அதனாலதான் கைது செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த ஆட்சியிலும் கூட மாரிதாஸ் கைது செய்யப்பட்டாரு. ஆனா இந்த அவதூறான கருத்துக்களுக்கு மாரிதாஸ் கைது செய்யப்பட்டாரா, ஒரு கருத்தை முன் வச்சதுக்காக மாரிதாஸ் கைது செய்யப்பட்டாரானா அப்படிலாம் கிடையாது. அண்ட் கருத்தை முன்வைப்பதற்காகவே நம்ம ஒருத்தரை கைது செய்யக்கூடாது, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் அப்படின்னு பலர் சொல்லுவாங்க. ஆனா கருத்து எது, ஒரு விஷம பிரச்சாரம் எது அப்படின்றதுக்கான அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது எங்கேயுமே வரையறுக்கப்படலை. குறிப்பாக அவதூறு கருத்துக்கள் அப்படின்றது பலர் பேசக்கூடியது அவதூறா தான் இருக்கு. இன்னைக்கு சொசைட்டில பெரிய நபர்கள்னு சொல்லப்படக்கூடியவர்கள் அல்லது அதிக வியூவர்ஷிப் யூடியூப்ல இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய பலர் பேசக்கூடிய கருத்து அவதூறு தான். நீங்க சவுக்கு சங்கரை நம்ம எடுத்துக்கலாம். அவர் சொல்றதுக்கு ஒரு பேக்கிங் இருக்கா, ஒரு டேட்டா இருக்கா, ஏதாவது ஒண்ணு ஆதாரப்பூர்வமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இஷ்டத்துக்கு ஒரு அவதூறை பரப்புவார். ஆனா அந்த அவதூறுக்கெல்லாம் அவர் கைது செய்யப்படலை. அந்த லைனை தாண்டி ஒரு வெறுப்பை ஒரு டார்கெட் பண்ணி ஒருத்தர் மீது வெறுப்பு பரப்பும் பொழுது, ஒருத்தர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது அவங்க அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவரை பழிவாங்கக்கூடிய வகையில் அவர் கைது செய்யறது அப்படின்றதெல்லாம் நடந்திருக்கு. மாரிதாஸ் விவகாரத்திலையும் கடந்த ஆட்சியிலும் கூட அவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு. இப்போ அவர் வீடியோஸ் போட்டிருந்தார் அந்த கவர்மெண்ட் பத்தி, இந்த கவர்மெண்ட்ல நடக்கிற பிரச்சனைகள் குறித்து அவர் பல கருத்துக்களை தெரிவித்து வந்தாரு. அப்படி பேசியதற்காக திமுக அரசாங்கத்தின் காலகட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திமுக அரசு இந்த காலகட்டத்தில் அவர் சொன்னது எல்லாம் ஒரு ரெண்டு சமூகத்தை ப்ரொவோக் பண்ணக்கூடிய அல்லது ரொம்ப சமூகத்துல ஒரு பதற்றத்தை உண்டாக்கக்கூடிய
பல கருத்துக்களை அவர் ஆல்ரெடி தெரிவிச்சிருந்தாரு. நிறைய இஷ்டத்துக்கு இருக்கும். அது பாகிஸ்தானோட தொடர்பு திமுக எப்படி இருக்குன்னு ஒரு போர்டை போட்டு நிறைய அப்படி இப்படி சொல்லுவாப்புல. அப்புறம் கொரோனா பரப்புனது வந்து முஸ்லிம்ஸ் தான், அப்படி மேலப்பாளையம்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ்க்கும் கொரோனாவுக்கும் தொடர்பு இருக்கு, அவன் திட்டமிட்டு கொரோனாவை பரப்புறான்னு ஒரு சமுதாயத்தின் மீது அவர் வந்து வெறுப்பை பரப்பியிருந்தாரு. இப்படி சமூகத்தை பிளவுபடக்கூடிய பல கருத்துக்களை முன் வச்சதாலதான் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனா இன்னைக்கு வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றது டோட்டலா வேற ஒரு காரணத்தாலதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது கவர்மெண்ட்டை அவர் வந்து இன்சல்ட் பண்றாரு, ஒரு அவதூறு பரப்புறாரு, கவர்மெண்ட்டை வந்து கேவலப்படுத்துறாரு அப்படின்ற அளவுல தான் இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அது சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய கருத்து அந்த மாதிரியான எந்த பேசிஸ்லயும் அது வரல. இந்த கவர்மெண்ட் வந்து தொடர்ச்சியாக டிஸ்கிரெடிட் பண்றாரு, கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கிறாரு, கவர்மெண்ட்டை அசிங்கப்படுத்துறாரு அப்படின்ற அந்த பாயிண்ட்ல தான் இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாரிதாசினுடைய கோபம் அப்படின்றது மக்கள் அடிப்படையில இருந்து வருதா, இதுல வந்து மக்களுடைய ரோல் என்ன அப்படின்றதா அதுல இருக்கக்கூடிய அரசியலா நம்ம வந்து பாக்குறோம். மாரிதாஸ் மக்கள் மீது அக்கறையில தாவேக்காவை வந்து கொஸ்டின் பண்றாரு, அல்லது தாவேக்கா அரசு மக்கள் மீது உள்ள அக்கறையினால மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கா, அவர் பேசக்கூடிய கருத்து மக்களுக்கு எதிராக இருக்கு, மக்களுக்கு விரோதமாக இருக்கு, அல்லது மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நஷ்டம் இருக்கு, அல்லது தாவேக்கா அரசு மக்களை வந்து சுரண்டுறாங்க, மக்களை கொள்ளையடிக்கிறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, அதனால வந்து தாவேக்கா அரசை மாரிதாஸ் விமர்சனம் செய்யறாரா அப்படின்ற அந்த புள்ளியை கேட்டீங்கன்னா அது ரெண்டுமே வந்து மக்கள் சம்பந்தப்பட்டு கிடையாது, ரெண்டுமே பர்சனலான விஷயம் தான். இன்னைக்கு மாரிதாஸ்க்கு ஒரு கோபம், ஒரு வெறுப்பு தாவேக்கா அரசு மேல இருக்கு. அதற்கான காரணம் அப்படின்றத அவங்க எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு, அவங்க வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றத அவங்க வெளிப்படையா எடுக்கல, கொள்கை எதிரி பாஜக அப்படின்றத டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அரசு அமைத்ததுல கூட அவங்க பாஜகவை பக்கத்துல சேர்க்கல, நம்பர்ஸ் ஒரு பக்கம் இல்லை, இருந்தாலும் கூட அவங்க லெஃப்ட் பார்ட்டிஸோட சப்போர்ட்டோட சிபிஐ சிபிஎம் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. தொடர்ச்சியாக பாஜகவை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களுடைய ஆதரவுல தான் இன்னைக்கு ஆட்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இருக்காங்க, ஐவிஎம்எல் இருக்காங்க, விசிக இருக்காங்க. இப்படி திமுக கூட்டணியில தொடர்ச்சியாக பாஜகவை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களுடைய சப்போர்ட்ல தான் இன்னைக்கு வந்து தாவேக்காவினுடைய ஆட்சி அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ஸோ மாரிதாசனுடைய அடிப்படையான கோபம் அப்படின்றது எங்க பக்கம் விஜய் இல்ல, அல்லது எங்க பக்கம் தாவேக்கா இல்ல, வலதுசாரிகள் பக்கம் தாவேக்கா இல்ல அப்படின்றது மட்டும்தான் அவருடைய ஒட்டுமொத்தமான கோபமாக நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அவர் என்னதான் அவர் நிறைய டேட்டாஸை வந்து சொன்னாலும், புள்ளி விவரங்களை சொன்னாலும், என்ன சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு பிஜேபி சப்போர்ட்டர். இந்த இந்தியாவிலேயே ஒரு மோசமான ஆட்சியை இது வரைக்கும் யாருமே கொடுத்தது இல்லை அப்படின்னா அந்த சிறப்பு அப்படின்றது பிஜேபிக்கு தான் இருக்கு. இந்த எந்த ஃபேக்டர்ல பிஜேபியும் தாவேக்காவையும் ஒப்பிட்டாலும் பிஜேபி அதை விட ஒரு ஃபார் வேர்ஸ்டான ஒரு பார்ட்டியா தான் இருக்க முடியும். அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உணர்த்துறது இந்தியாவிலேயே ஒரு ரொம்ப மோசமான ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அதை நிச்சயமாக பாஜக தான். அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. அவங்கள சங்கீஸ் தவிர பாக்கி எல்லாருக்குமே அந்த கருத்து அப்படின்றது இருக்கும். குறிப்பாக லஞ்சம் வாங்குறது, ஊழல் வாங்குறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவம், ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அந்த சித்தாந்தமே வெறுப்பின் அடிப்படையில தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, வெறுப்பை பரப்புவதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கு. அப்போ அந்த கட்சியில இருந்துகிட்டு மக்கள் பிரச்சனைக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம மாரிதாசனுடைய அந்த குரலை வந்து பார்க்க முடியாது. அவருக்கு கோவம் விஜய் வந்து எங்க பக்கத்துல இல்லை அப்படின்றது மட்டும்தான் அவருடைய கோவம். இன்னைக்கு பாஜகவினுடைய நிர்வாகம் எவ்வளவு மோசமாக இருக்கு அப்படின்றத நம்ம சோத்து பிரச்சனை வரைக்கும் வந்துட்டோம். இன்னைக்கு கேஸ் வந்து கிடைக்காம மக்கள் வீதிக்கு வந்து நிக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு, கேஸ் இல்லாம மக்கள் கஷ்டப்படுற, வெளியில சாப்பிட்றவங்க கஷ்டப்படக்கூடிய நிலைமை வந்துருச்சு. இன்னும் எரிபொருளுடைய பிரச்சனை வர இருக்கு, அதிகமாக நீங்க வந்து வண்டியெல்லாம் பயன்படுத்தாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு சொல்லி பிரதமர் வந்து சொல்ற நிலைமைக்கு தான் இன்னைக்கு நாட்டினுடைய நிலைமைலாம் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மாரிதாஸ் தொடர்ச்சியாக ஏன் விஜய் அடிக்கிறாரு, விஜய் சீண்டாரு அப்படின்னா அவங்களுக்கு விஜயை அடித்து இந்த பக்கம் கொண்டு வரணும், அல்லது விஜய் வந்து சைலண்ட் ஆகணும், இல்ல அந்த சைடு இருக்கக்கூடிய கட்சிகளை பிளவுபடுத்தணும், விஜய தங்களுடைய அரசியலுக்கு அவங்க பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. அமைச்சர் கீர்த்தனா குறித்து ஒரு அவதூறான கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் மாரிதாஸ், அதனால கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அது எவ்வளவு தூரம் உண்மை, அதுதான் உண்மையான காரணமான்றது நமக்கு தெரியல. இன்னொரு வலுவான காரணம் வந்து ஒண்ணு சுட்டி காட்டப்படுது. அது என்ன அப்படின்னா, சமீபத்துல இடி வெளியிட்டிருந்த ஒரு முக்கியமான அறிக்கை. அந்த அறிக்கையை நான் வாசிச்சு காட்டுறேன். ED initiated investigation in this case based on 2 prosecution complaints filed by Directorate of Revenue Intelligence for offences under various sections of NDPS Act 1985. In the first case, in a joint operation, officers of DRI, Chennai Zone and Indian Coast Guard personnel intercepted a country boat in Gulf of Mannar and seized 99 kg of hashish having estimated market value of rupees 108 crore being smuggled to Sri Lanka in the wee hours of Tuesday, March 5, 2024. In the second case, DRI officers seized 37.645 kilogram of methamphetamine having estimated market value of rupees 150 crore from one Philomin Prakash at Madurai railway station while he was transporting the said narcotic drugs from Chennai to Madurai for further supplying it to his associates. During the investigation, it emerged that one John Brito was the mastermind of the smuggling of narcotic substances in both instances.
He was procuring the prohibited narcotic substances and was attempting to smuggle the same to Sri Lanka using sea route with the help of few fishermen, boat owners named Ramistan, Ramesh, Jansen and Pratap, who were supposed to get their commission in lieu of transporting and supplying the said drugs on the instruction of John Brito. For his operations, John Brito was routing money through Hawala channels to remunerate the carriers and his relative and close associates. By these activities, he and his associates generated proceeds of crime. It is also found during investigation that said John Brito is absconding and was operating his syndicate remotely from foreign location. Further investigation is under progress. இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் தொடர்பாக ஒரு இடியினுடைய அறிக்கை இந்த கோஸ்டல் சைட்ல ஒரு ட்ரக் டீலிங் அப்படின்றது நடக்குது. அதுல ஜான் பிரிட்டோ அப்படின்ற ஒரு நபர் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. அங்க கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வந்து கிடைத்திருக்கு அப்படின்ற வகையில ஒரு அறிக்கை வந்து இடி வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அந்த இடி அறிக்கை குறித்து மாரிதாஸ் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோல வெறும் ஒரு பர்டிகுலர் இஷ்யூ பத்தி மட்டும் பேசல. அந்த இடியினோட அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஜான் பிரிட்டோ அப்படின்ற நபர், அவர் தான் மையப்புள்ளியாக இடி வந்து குற்றம் சுமத்துறாங்க. அவர் தான் இந்த மொத்த ஆபரேஷனையும் நடத்துறாரு. அந்த ஜான் பிரிட்டோ லீமா ரோஸினுடைய சகோதரராக இருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனாக்கும் அவருக்கும் அதான் ஒரே குடும்பம் தானே. இவங்க இந்த லாட்ரி ஃபேமிலிக்கும் ஜான் பிரிட்டோக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆதவ் அர்ஜுனாக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாக்கும் ஜான் பிரிட்டோக்கும் சம்பந்தம் இருக்கு. லீமா ரோஸ்க்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கு. லீமா ரோஸனுடைய சொந்த சகோதரர் அவர். இவங்க எல்லாமே ஒரே குடும்பம். இந்த நெட்வொர்க் அப்படின்றது ரொம்ப அபாயகரமாக இருக்கு. இது வந்து பேச பொருளாக இருக்கணும். இவர்கள் வந்து ஏதோ ஒரு ட்ரக் பிசினஸ் பண்றாங்க, ட்ரக் ஸ்மக்லிங் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டோட ஒரு வீடியோ வந்து ரீசெண்டா வெளியிட்டு இருந்தாரு. இப்போ நான் பார்க்கும் பொழுது இதனாலதான் அந்த கைது அப்படின்றது நடந்திருக்குமோ அப்படின்ற சந்தேகம் அப்படின்றது இருக்குது. நான் கரெக்டா அந்த வீடியோ போட்டு அடுத்த மறாவது நாள் வந்து மாரிதாஸ் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறாரு. இந்த ட்ரக் பிசினஸ்க்கும் லாட்ரி ஃபேமிலிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இதை அரசு வந்து கவனிக்கணும் அப்படின்றதுதான் மாரிதாஸ் வீடியோவினுடைய மையமாக இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த காரணத்தினாலதான் இவர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறாரோ அப்படின்ற கேள்வி எழுது. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை அவர் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கான காரணம், தமிழ்நாடு வந்து ட்ரக் உள்ள வந்தா தமிழ்நாடு வந்து மோசமாயிடும், இங்க இருந்து வெளியே பண்றாங்க, இது மக்களுக்கு வந்து ஆபத்தாயிடும், மக்களினுடைய வாழ்க்கை போயிடும், அவங்க வந்து ரொம்ப மோசமாயிருவாங்க, இதுக்கு எதிராக இந்த இல்லீகலான இந்த பணத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய சதி நாட்டுக்கு எதிராக நடக்கலாம், இதெல்லாம் அவருடைய அக்கறையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் அவருடைய அசோசியேஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ 2021 அதானியினுடைய போர்ட்ல 3000 கிலோ ஹெராயின் அப்படின்றது கிடைக்கப்பெற்றது. கிட்டத்தட்ட 21,000 கோடி அந்த ஹெராயினுடைய மதிப்பு அப்படின்றது. அந்த மதிப்பு, அந்த பணம் வந்து லஷ்கர் இ தொய்பாக்கு டெரர் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஃபண்ட் பண்றதுக்கு பயன்படுத்தப்பட்டது அல்லது பயன்படுத்தப்படும் அப்படின்ற அந்த கருத்தை அதை சீஸ் பண்ண என்ஐஏ ஆபீசர்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து சொன்னாங்க. அப்போ இந்தியாவில நம்ம பிரதமருடைய முன்னாள் மாநிலம், அவர் ஆண்ட மாநிலத்துல 3000 கிலோ ஹெராயின் கிடைக்குது. அதுவும் இந்தியாவே தன்னோட தான் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அதானி அவருடைய போர்ட்ல இது கிடைக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது தொடர்பாக மாரிதாஸ் வந்து பொங்கி எழுந்தாரா, பயங்கரமா பேசினாரா, இதனால வந்து நாட்டுல எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, யாரு அதானியுடைய போர்ட்டுக்கு இதை கொண்டு போனா, பிரதமருக்கு மிகப்பெரிய நெருங்கிய நண்பராச்சே அவருடைய துறைமுகத்தில் நடப்பதற்கான காரணம் என்ன, இப்படிலாம் ஏதாவது பேசப்பட்டதால் அந்த 3000 கிலோ ஹெராயின் எங்கேருந்து வந்தது, யாரு கொண்டு வந்தா, அந்த 21,000 கோடி மதிப்புள்ள அந்த ஹெராயினை வச்சு என்ன திட்டம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு வீடியோலாம் அவர் போட்டிருக்காரா, பேசியிருக்கிறாரா, கொந்தளிச்சிருக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. சோ அவருக்கு வந்து தமிழ்நாட்டுல அவர் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்றது அமையணும், அவங்களுடைய ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் நடக்கணும் அப்படின்றது அவருடைய அவா. அந்த அவாவை தீர்த்து வைக்கக்கூடிய இடத்துல விஜய் இல்ல, மேபி அவர் அடிச்சு வழிக்கு நம்ம கொண்டு வருவோம், அவரை தொடர்ச்சியாக நம்ம அவர் பத்தின கருத்துக்களை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போவோம் சொல்லி அது ஒரு பாஜகவோட திட்டமாக கூட இருக்கலாம் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. வெறும் ஒரு அவதூறு கருத்தை பரப்பிட்டாரு, அதனால அவர் வந்து கைது செய்வோம் அப்படின்னா அது நிச்சயமாக நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இதற்கு முன்னாடி பலர் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தாங்க கடந்த ஆட்சியில. அதுல அவங்க அவதூறு கருத்து தான் பேசினாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தாண்டி ரொம்ப பர்சனலா நிறைய கருத்துக்களை அவங்க பேசியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய கருத்துக்கள் அல்லது ஒருத்தருடைய மாண்பை வந்து முற்றிலுமாக குலைக்கக்கூடிய பல வேலைகளை செய்துதான் அவர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்றதுதான் வரலாறாக இருக்கு. அண்ட் மாரிதாஸ்க்கு பர்சனலாக இந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்கு. அண்ட் இந்த வழக்கு அப்படின்றதும் பெருசாலாம் நிக்காது, சீக்கிரமாக வெளியே வந்துருவார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு மாரிதாஸ் தாவேகாவை அட்டாக் பண்ணி வீடியோ போடுறதுலையும் மக்கள் சார்ந்த அந்த குரலை முன்வைக்கிறார் அப்படின்றது கிடையாது. தாவேகா அரசு இன்னைக்கு மாரிதாஸை கைது செய்யறதும் அவர் வந்து ஒரு நாட்டுல வந்து ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தினார். ஏன்னா கடந்த ஆட்சியின் போது பிபின் ராவத் இந்தியாவினுடைய முப்படை தளபதியினுடைய மரணம் வந்து தமிழ்நாட்டில் தான் நடந்தது. அவருடைய ஹெலிகாப்டர் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாம வெடிச்சிருச்சு. அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு புது பிரச்சனையை கிளப்பி விட்டுருந்தாரு. தமிழ்நாட்டில் வந்து இந்த தீவிரவாத சக்திகள்லாம் இருக்காங்க, அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு போலியான கருத்துக்களை பல வலதுசாரிகள் வந்து பரப்புனாங்க. அதுல மாரிதாசும் ஒருத்தர். இந்த மாதிரியான கருத்தை மாரிதாஸ் பரப்புனாரா அல்லது
நாட்டை சீர்குலைக்கிற வகையில அல்லது மேலப்பாளையத்துல முஸ்லிம்ஸ் தான் கொரோனாவை பரப்புறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்தை பரப்பி அது மக்களுக்கு ரொம்ப பதற்றத்தை உண்டாக்கிடும், ஒரு அச்சத்தை உண்டாக்கிடும், இரு சமூகங்கள் மோதிக்கொள்ளும் அப்படின்ற அளவுல இந்த மாதிரியான கருத்தை பேசலாம்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆஃப்லைட் அவர் அந்த கட்சியை பத்தி பேசுறது மட்டும்தான் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு. அப்போ எங்களுடைய ஆட்சியை கவர்னன்ஸை டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க உங்களை சிறையில தூக்கி வைப்போம், இப்படி பேசக்கூடிய நபர்களுக்கு சிறைதான் பதில் அப்படின்ற அளவுல தான் இந்த அரசும் இந்த விவகாரத்தை கையாண்டிருக்காங்க. இதுதான் ரெண்டு பேரினுடைய செயல்பாடாகவும் இருக்கு. இதுல மக்கள் நலன், இந்த மக்களுக்காக ரெண்டு பேருமே செயல்படல அப்படின்றதான் நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.